நாராயணபுரம் பக்கத்தில் அடிபட்டு கிடந்த ஒரு குட்டியை எடுக்கிறதுக்காக போயிருந்தேங்க. அங்கே அவள் பக்கத்துலேயே ஒரு ஜீவன் பாதுகாத்துட்டு உட்காந்துருந்தா. அவள் அம்மாங்க. உங்களுக்கு எனக்கு இருக்க மாதிரி அவளுக்கு இருக்கிற ஒரு அம்மா. தன்னோட குட்டிக்கு அடிபட்டுருச்சு, அவனால் நடக்க முடியல, வழியில் இருக்கா, எல்லாமே அந்த அம்மாவுக்கு தெரியுதுங்க. ஆனால் இங்கே எங்கேம்மா ஆஸ்பத்திரி இருக்குது, அவளுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், ட்ரீட்மெண்ட்டுக்கு யாராவது வருவாங்களா, எதுவும் அவளுக்கு தெரியாதுங்க. என்னை பார்த்த உடனே அவள் கண்டுபிடிச்சிட்டா, இவன் நம்ம குட்டியை தூக்கிட்டு போக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனால் என்னை தடுக்கவும் முடியலை, என்னை நம்பி அனுப்பவும் முடியலை. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பெரிய பாச போராட்டங்க. எனக்கோ மனசுக்குள்ளே 1000 கேள்விகள். இந்த குட்டி சரியாயிருவாளா, அப்படியே சரியானாலும் சீக்கிரம் சரியாயிருவாளா, இவளை சரி பண்ணி கொண்டு வந்து இங்கே விட்டால் கூட அன்னைக்கு அம்மாவுக்கும் மகளுக்கும் தாங்க அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிடுவாங்களா, ஒரு பாசத்தை இங்கேருந்து நம்ம பிரிக்க போகிறோமா, ஒருவேளை இவளை எடுக்காமல் இப்படியே விட்டுட்டு கூட போயிடுவோமா, அப்படி விட்டுட்டு போனால் இந்த குட்டியோட நிலைமை என்ன ஆகுறது, அந்த குட்டிக்கு பக்கத்துலேயே இருந்து இந்த தாயோட கஷ்டமும் எவ்வளவு ஆகுறது. ஒரு வழியாக என்னோடய மனசை திடப்படுத்திக்கிட்டு அந்த குட்டியை எடுத்துகிட்டு போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேங்க. அந்த குட்டியும் கூட என்னோடய உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டா, என் பாசமும் தெரியுது. ஆனால் அம்மாவை விட்டுட்டு வரக்கு அவளுக்கு மனசே இல்லைங்க. அவ்வளவு வாலாட்டிக்கிட்டு என்னோட அன்பாக இருக்கிறவ மேலே கையை வச்சா மட்டும் கடிக்க வரா. அதுக்கப்புறம் அவளோட வாயை அழகாக கட்டி நல்ல முறையில் எடுத்துட்டேங்க அவளை. நமக்கெல்லாம் ஒரு வசதி இருக்குது. ஒரு வேளை நம்ம முடியாமல் படுத்துட்டோம்னா நம்ம சொந்தக்காரங்கள, நம்ம நண்பர்களில் யாராவது ஒருத்தவங்க நம்ம கூடயே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது இருக்கிற வசதிகள்லாம் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு வசதி இந்த குழந்தைக்கும் கிடச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். கடவுளோட விசித்திரமான விளையாட்டை பாருங்கள். அன்பே இல்லாத இடத்துல நிறைய பேர் வாழ வைக்கிறாரு. அன்பை பிரித்து ஒரு இடத்துல கொண்டு போய் தனித்தனியாக பிரிச்சிடுறாருங்க. அந்த குட்டி சீக்கிரமே குணமாயிரும், நல்லபடியாக வந்துடும் டாக்டர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவளை எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா பக்கத்தில் விட்டு மறுபடியும் அவங்க 2 பேரும் கொஞ்சிட்டு தெரிகிறத பார்க்குறனால தாங்க மனசுக்கே நிம்மதியாக இருக்கும். அந்த குட்டி சீக்கிரமே குணமாகி அம்மா கிட்ட வரணும், அம்மாவும் மகளும் பழையபடி சந்தோஷமாக இருக்கணும்னு எனக்காக நீங்கள் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கோங்க. என் உயிரோட 2 கலந்துட்ட என்னுடைய ஈசன் சீக்கிரமே இதை செஞ்சு முடிப்பார். மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து இதே இடத்துல ஓடுற அந்த காட்சியை இங்கே நான் பதிவேற்றம் பண்ணுவேங்க.